பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள் பாடுங்கள் என்று வேதத்துல சங்கீதத்துல தாவீது இப்படியா தேவனுடைய மகிமையை சொல்லுகிற ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. அந்த வார்த்தை ஜீவனுள்ளதாய் காணப்படுகிறது. இன்றைக்கு தேவனை மாற்றமே நம்ம மகிமையோடு பாடணும், தேவனை நம்ம ஆராதிக்கணும். எவ்வளவு வேலைனா இருக்கட்டும், ஞாயிற்றுக்கிழமை அது எப்படியாப்பட்ட வேலையா இருக்கட்டும், முதலாவது தேவனுக்கு இடம் கொடுக்கலாம், தேவனை மகிமைப்படுத்தலாம். தேவன் ஒருவருக்கே மகிமை உண்டு. அவரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் நம்மளை வாழ வைக்கிறார், நமக்கு வாழ்வு கொடுக்கிறார், நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ள தேவ பிள்ளைகளே, அவரை மாத்திரமே நம்ம மகிமைப்படுத்துவோம். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அந்த தேவனை ஆராதிக்கும் பொழுது, அந்த தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது, அந்த தேவனை நம்ம உயர்த்தும் பொழுது கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஏன் சாக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற? எத்தனை தடவை தேவனுடைய வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடு, அப்பதான் உனக்கு ஆசீர்வாதம். பலவீனமா ஆகும் போது மட்டும் கர்த்தரை தேடுகிறது அல்ல தேவ பிள்ளைகளே. சபைக்கு வா, நீ எந்த இடத்துல இரு, சபைக்கு போ, தேவனை மகிமைப்படுத்து, தேவன் மேல பிரியமாயிரு. ஒரு வியாதி வந்தது மாத்திரம் தேவனை பார்க்கணும், உனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது தேவனை நோக்கி பார்க்கணும். ஏன் வேண்டாம் தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு இடம் கொடுக்கலாம், அவரை மகிமைப்படுத்தலாம். இயேசு கிறிஸ்துடைய வருகை இன்றைக்கு நாளைக்கு சொல்ல முடியாது. அவர் பள்ளங்கள் எல்லாம் நிரப்பிட்டு இருக்கிறாருங்க. உன் வாழ்க்கையில இருக்கிற கோணலானவைகளை செவையாக்கி கொண்டிருக்கிறாரு. ஆண்டவர் வரும் பொழுது எந்த சாக்கும் சொல்ல முடியாது, கிறிஸ்து வரும் பொழுது எந்த சாக்கும் சொல்ல முடியாது. தேவ பிள்ளைகளே, தேவ ஊழியம் கர்த்தருடையது. ஆலயத்தை நிரப்புங்க, போகிற ஆலயங்களை நிரப்புங்க, தேவனுடைய பிள்ளைகளோட பேசுங்க, சாட்டர்டே பேசுங்க, ஃப்ரைடே பேசுங்க. நாளைக்கு சண்டே இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்கு, நான் நேரத்தோட வந்துடுறேன், நீங்களும் வாங்க. சபையில இருக்கிற அந்த ஐக்கியத்தோடு வளரணும். எத்தனை தடவை போய் சொல்லிட்டு வந்தாலும் நேரத்துக்கு என்ன பண்றது இல்ல, வர்றது கிடையாது. அட்லீஸ்ட் லேட்டா வந்தாலும் ஓரளவுக்கு அது மன்னிக்கலாம், வந்துட்ட மாதிரி ஆயிடுது. சுத்தமாவே வர்றது இல்ல. எத்தனை சபையிலங்க ஞாயிற்றுக்கிழமை போராட்டம், ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லாமே. கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து போயிடுறாங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை மறக்க கூடாது, நன்றி உள்ள பிள்ளைகளா காணப்படணும். ஏசப்பா எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறார், உனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், பலனை கொடுத்திருக்கிறாரு, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாத்தி இருக்கிறாரு, உன் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு, உன் பிசினஸ் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, உன் குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறாரு, உன்னை வேலையில இருந்து சுகம் கொடுத்திருக்கிற தேவனை ஆராதிக்கலன்னா, தேவனுக்கு இடம் கொடுக்கலன்னா கர்த்தர் உங்க உள்ளத்துல இருப்பாரா? இல்ல உன் குடும்பத்துல இருப்பாரா? நீ பரிசுத்தமே ஆகல இன்னும். யோசுவா சொல்றாரு, நாளைக்கு கர்த்தர் உங்க நடுவுல அற்புதம் செய்ய போகிறாரு. இன்றைக்கு நீங்க என்ன ஆகுங்க, பரிசுத்தமாகுங்க, தேவனுக்கு உங்க உள்ளத்தை கொடுங்க, தேவனுக்கு உங்க இடத்தை கொடுங்க, அப்போ உங்களுக்குள்ள கர்த்தர் அற்புதத்தை செய்வார். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைங்கிட்ட பயமே இல்லை, பயமே இல்ல. திட்ட நினைக்காதீங்க, ஆவியானவர் உங்களோட பேசிட்டு இருக்கிறாருங்க. கர்த்தர் கேட்பாரு, உனக்கு அந்த 7 நாட்களும் உனக்கு நேரத்தை கொடுத்த, 6 நாட்களும் உனக்கு நேரத்தை கொடுத்த, அந்த 7வது நாட்கள் எனக்காக 2 மணி நேரத்தை நீ கொடுக்கலன்னா என்ன நீ கிறிஸ்தவங்க? எப்படி நீ இயேசுன்னு சொல்ல முடியும்? எப்படி நீ செபிக்க முடியும்? எப்படி ஆண்டவர் கிட்ட சமூகத்துல வர முடியும்? நமக்கு வெக்கமா இருக்காதா? அவர் முகத்தை பார்க்க வெக்கமா இருக்காதா? நன்மைகள் எல்லாம் பெற்றுக்கொள்ளுவோம், அவர் ஆசீர்வாதத்தை எல்லாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். சபைக்கு சண்டே ஞாயிற்றுக்கிழமை வரணும்னாக்கா, ஆயா செத்துட்டாரு, தாத்தா செத்துட்டாங்க, காரியம், வீடு ஓப்பனிங், பர்த்டே பார்ட்டி, மார்க்கெட்டிங் போனோம், ஒரே நாள் தான் லீவு, எல்லா பொருளும் வாங்கணும்னுட்டு ஓடுறமே. அந்த ஓடுற பலன் கர்த்தர் கொடுத்தார் தானே, அந்த வாங்குறதுக்கு பலன் கர்த்தர் கொடுத்தார் தானே. ஏன் தேவனை மறக்கிற? நீ மறந்துட்டுனா கர்த்தர் உன்னை மறந்துடுவாரு. ஆண்டவர் வலை போடும் பொழுது அழகா வந்துருங்க. நாங்க ஏசப்பா அழகா வலைய போட்டு இருக்கிறாரு, அவருடைய வலையில வந்து அந்த பேலைக்குள்ள நல்லா சந்தோஷமா வாழ்வதற்கு நினைக்கணும். தூண்டில் போட்ட பிறகு மூஞ்சி கிழிச்சுக்கின்னு ரத்தம் ஓட்டிக்கின்னு
அப்புறம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே நான் மன்னிங்க, உங்களை விட்டு போனனால இந்த பிரச்சனைன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் உனக்கு எல்லா நேரமும் கொடுத்திருக்கிறார். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற எந்த மூலையில இந்த உலகத்துல காணப்பட்டாலும் முதலாவது இயேசுவுக்கு இடம் கொடுங்க. அவர் செய்த நன்மைகளை நினைச்சு பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போங்க, குடும்பமா போங்க, மகிமைப்படுங்க, தேவனை மகிமையோடு ஆராதிங்க. அக்கம் பக்கம் சபைக்கு வருகிறவங்க பக்கத்துல இருந்து அவங்களை கூட்டிட்டு வாங்க போகலாம். மற்ற வேலை ஆண்டவர் பார்த்துக்குவாருன்னு சொல்லுங்க. கர்த்தர் அதுல பிரியமா இருக்கிறாரு. ஆண்டவர் நல்ல தேவனுங்கம்மா. இயேசுப்பா நேசிக்கிற தேவனு. அவரை ஆராதிக்கலன்னா, அவரை மகிமைப்படுத்தலன்னா நீ இந்த உலகத்துல வாழ்ந்த எண்ணத்தை கொண்டு போகிறோம். ஒண்ணுமே கொண்டு போக முடியாது. இயேசு உனக்குள்ள இல்லன்னா, இயேசுக்கு நீ இடம் கொடுக்கலாம், நீ ஜீரோ. பணம் காசு எல்லாருக்கும் ஒரு நாள் பட்டுன்னு போயிடும். திருப்பி ஓடியாரு நான் அப்பா கிட்ட, ஆண்டவரே கொடுத்த ஆசீர்வாதத்தை இழந்துட்டேன், என்ன மன்னிங்க. கொடுப்பாரு, கொடுத்த மாதிரி கொடுக்க மாட்டாரு. நீ அனுபவிப்பை விடுவார் ஆண்டவர். இயேசு யாரு நீ இன்னும் நீ ருசிக்கணும். ஆனா மீண்டும் கொடுப்பாரு, பிளஸ் பண்ணுவாரு. ஏன்னா ஆண்டவர் மன்னிக்கிற தேவன்மா. அவர் எத்தனை நன்மை செஞ்சிருக்கிறார். அந்த நன்மையில ஒரு 10 நன்மை, ஒரு 2 நன்மைக்காக வந்து ஸ்தோத்திரம் பண்ணலாமே. அது கூட இல்லைனாக்கா வாழ்ற வாழ்க்கையில எப்படி சந்தோஷம் இருக்கும், குடும்பத்துல எப்படி சந்தோஷம் இருக்கும், உன் பிசினஸ் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது. சம்பாதிக்கிற ஒண்ணுமே இல்ல. நிறைய பேரு சொல்றாங்களா இல்லீங்களா? சொல்றாங்க கஷ்டத்தை. சபைக்கு வா, நான் என்ன அப்பதான் வேலைக்கு பாஸ்டர் கடைக்கு போயிட்டேன். நம்ம சபையில மாத்திரம் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சபையிலும் இதே பிரச்சனை தான் இல்லீங்களா? அது எவ்வளவு வலி, மிகப்பெரிய வலி. ஆண்டவருக்கு இடம் கொடுங்க. மனுஷனுக்கு கொடுக்காதீங்க. எந்த மனுஷரை பார்த்து வராதீங்க, எந்த ஒரு பொருளை பார்த்து வராதீங்க. உனக்கு இந்த உலகத்துல கொடுக்காத ஒண்ணு கொடுத்திருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு அந்த ரட்சிப்புக்காக வாங்க. உனக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில இயேசு சிந்தினாரு. அதுக்காக வாங்க. நம்ம பாவத்தை மன்னித்தார், நமக்கு ஒரு பரலோகத்தை வைத்திருக்கிறார். அதுக்காக தேவனை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு யார் வந்திருக்கிறாங்களோ வரலையோ, இந்த உலகத்துல சபையில யார் வந்திருக்கிறாங்களோ வரலையோ, ஆனா உலகத்துல இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் ஊழியர்களும் சபை மக்களும் இன்றும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. யாராவது வரலனால ஆராதனை நிக்குதா? நிக்காது. என்னதுங்க? நிக்காது. அது ஆண்டவர் ஆராதிக்கிற குடும்பம் தேவ பிள்ளைங்க ஆராதிச்சுட்டே இருப்பாங்க. இப்ப நம்ம ஆராதிக்கலாமா? நம்ம இப்ப என்ன ஆராதிக்க போகிறோம்? ஆண்டவரே, இந்த உலகத்துல எத்தனை சபைகள் இருக்கு, இந்த சபைகள்ல எத்தனை ஆத்துமா இன்னைக்கு போகாம இருக்கிறாங்க. அவங்க மனம் திரும்பட்டும் இயேசுப்பா, அவங்க மனம் திரும்பட்டும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரிக்கலாமா? எல்லாம் உள்ளத்துல ஆழத்துல இருந்து ஆண்டவரே மனம் திரும்பட்டும் இயேசுப்பா, ஆண்டவரே மனம் திரும்பட்டும். எல்லாரும் வாய்களை தர்றாங்க. ஒருவருடைய வாய் கூட சும்மா இருக்க கூடாது. எல்லாம் ஒருவருக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த உலகத்துல யாரெல்லாம் ஆண்டவரே தேவனை அறிந்து விசுவாசத்துல வாழ்ந்து சபைக்கு போகாம இருக்கிறார்களோ எல்லாருமே சபைக்கு போக உதவி செய்யுங்க கர்த்தாவே. அவங்களுடைய தடைகளை உடைங்க இயேசுவே அப்பா. அவங்களுடைய ப்ராப்ளங்களை மாத்துங்க. வீணான சிந்தனை உடைஞ்சு போகட்டும் ஆண்டவரே அப்பா. பொய்யான வார்த்தைகள் ஒளிந்து போகட்டும் ஆண்டவரே. மெய்யான தேவனை மெய்யாகவே வந்து ஆராதிக்கட்டும் ஆண்டவரே. அவங்களை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா, பரிசுத்தப்படுத்துங்க. சொல்லுங்க, பரிசுத்தப்படுத்துங்க அப்பா, பரிசுத்தப்படுத்துங்க. எங்களையும் பரிசுத்தப்படுத்துங்க ராஜா, எங்களையும் பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. என் சபையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்கெல்லாம் சபை நடந்து கொண்டிருக்கிறதோ, தேவ ஊழியர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்களோ, நீர் எங்கெல்லாம் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறீர்களோ அந்த இடத்துல அநேக ஆத்தும பாரங்கள் வரட்டும் ஆண்டவரே. சபையை விட்டு விலகி போய் இருக்கிற பிள்ளைகள் சபையை தொடரட்டும். Believe in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால கேட்கிற ஆண்டவரே, விசுவாசிக்கிற ஆண்டவரே அப்பா. இங்க ஆராதிக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிங்க ராஜா. எல்லா வாய்களை தர்றேங்க. 2 நிமிஷம் சொல்லிட்டு அமைதியா இருக்க கூடாது. 2 நிமிஷம் இல்ல, சொல்லிட்டே இருங்க. உங்களை மாரி தானே நானும், உங்களை மாரி தானே நானும் ஒரு மனுஷன். உங்களை மாரி தானே என்ன ஒரு மண்ணா இருந்த மனுஷனாய் மாற்றினார். என் வாய் தானே உங்களுக்கும் வாயா இருக்கிறார், கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கலாமா? நன்றி ராஜா, நன்றி ராஜா. தேவ ஊழியக்கார் மாத்திரம் ஸ்தோத்திரம் இல்லைங்க. நம்ம எல்லாரும் ஏசப்பா மத்தியில ஒரே பிள்ளைங்க.
நீ வேற நான் வேற ஆண்டவர் பார்க்கிற தேவன் அல்ல. தேவ பிள்ளைகளே, அப்பா நன்றி நன்றி நன்றி. நீங்க செய்த நன்மைக்கு நன்றி அப்பா. வியாதியில இருந்து சுகம் கொடுத்ததற்காய் நன்றி. ஃபைனான்ஸ் ப்ராப்ளத்துல இருந்து ஆண்டவரே நன்மை செய்ததற்காய் நன்றி அப்பா. எத்தனை பிரச்சனையில இருந்து விடுதலை கொடுத்தீங்க, ஞானத்தை கொடுத்தீங்க, அறிவை கொடுத்தீங்க, என் பிள்ளைகளை காப்பாத்தினீங்க, என் கணவரை காப்பாத்தினீங்க ஆண்டவரே. இயேசுப்பா என் மனைவியை காப்பாத்தினீங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையை ஆசீர்வதிச்சீங்க ஆண்டவரே. என் தொழிலை ஆசீர்வதிச்சீங்க, கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்தீங்க. இன்றைக்கு சபைக்கு வருவதற்கு பலனை கொடுத்தீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி உள்ள பிள்ளைகளா வாழணும் அப்பா. நன்றி இல்லாம நாங்க இருக்க கூடாது ராஜா ஆண்டவரே. நன்றி உள்ள பிள்ளைகளாவே வாழணும், உமக்கு நன்றி உள்ள பிள்ளைகளா இருக்கணும் அப்பா. இந்த ஆன்லைன்ல பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவேளை சபையை தவறி விட்டு இருந்தா இப்பொழுதே மனம் திரும்பி சபைக்கு போகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகளை சபைக்கு கொண்டு போக உதவி செய்யுங்கப்பா. பிள்ளைகள் சபைக்கு போகும் பொழுது நிக்கப்பட்டிருக்கிற எல்லா தடுப்புகளும், எல்லா பொல்லாத காரியங்களும், எல்லா தீங்குகளும் இயேசுவின் நாமத்தினால் சுட்டெரிக்கிற ஆண்டவரே ராஜா. ரைட் in the name of Jesus. இப்பொழுது விலகி போகட்டும் ஆண்டவரே அப்பா. உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. இந்த ஸ்தோத்திர பலி ஆராதனை ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சபையை மிஸ் பண்ணக்கூடாது ராஜா ஆண்டவரே. ஜெபம் தான் ஒரு சேஃப்டி என்று தெரிவித்தோம் ஆண்டவரே அப்பா. எல்லா நன்மையை பெற்றுக்கொண்டு அப்பா உமக்கு விரோதமா நன்றி இல்லாத பிள்ளைகளா உம்முடைய பிள்ளைகள் வாழவே கூடாது ராஜா ஆண்டவரே. நல்ல புதிய கொடுங்க, ஞானத்தை கொடுங்க இயேசுவே அப்பா. உம்முடைய பிள்ளைகள் அப்பா நீர் மன்னிக்கிறவர் அப்பா. மன்னிங்க. இதுவரைக்கும் செய்தது உம்மை விட்டு விலகி போயிருக்கிறத மன்னித்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா. ஞானத்தோடு சபைக்கு வர உதவி செய்யுங்க. அப்படியே உம்முடைய கிருபை தந்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. அப்படியே உம்முடைய தயவு பாராட்டுவதற்காக நன்றி. ஸ்தோத்திர பலியிட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்க. ஆசீர்வதிங்க. நன்மை கிருபை தொடரட்டும் இயேசுவின் நாமத்தினால பிதாவே. ஆமென் ஆமென்.